வணக்கம். ட்ரிபிள் ஏகடமிலிருந்து ஜோதிராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடத்தின்படி கர்ம யோகி யார். இதுதான் தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுகள் நான் வரிசை வரும் பார்த்து பண்ணலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 97882504 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுனில் குமார் அப்ரோடு பிஎஸ்எஸ் 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்ந்து பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா 1 இயர் கோர்ஸ் நடக்குது. பிரபஞ்சம் இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். ஜோதிடத்தின்படி கர்ம யோகி யார். ஜோதிடத்தின்படி சனி கர்மா மற்றும் தொழிலின் கிரகம். சனி கர்மா மற்றும் தொழிலின் கிரகம். சனி நம் வாழ்வில் செய்யப்போகும் கர்மங்களையும் வெற்றியை அடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கர்மாக்களையும் காட்டுகிறது. இப்போது யோகி என்ற வார்த்தை கேது கிரகத்திலிருந்து பார்க்கப்படுகிறது. சனினா கர்மா, கேதுனா யோகி. ஓகேவா? இப்போது யோகி என்ற வார்த்தை கேது என்ற கிரகத்திலிருந்து பார்க்கப்படுகிறது. கேது என்பது ஆன்மீகம், முறிவு மற்றும் விடுதலை, முக்தி ஆகியவற்றின் கிரகமாகும். எந்த ஜாதகத்திலும் சனியின் மீது கேதுவின் தாக்கம் அமைந்தால், சனியின் மீது கேதுவின் தாக்கம் இருந்தால் அந்த நபர் ஒரு கர்மயோகி என்று கூறப்படுகிறது. சனி கேது இணைந்தோ அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணமாகவோ இருப்பது அவர்களின் தொழில் வாழ்க்கையில் இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. அல்லது ஜோதிடம், அமானுஷ்ய அறிவியல், மருத்துவத்துறை, சட்டம் போன்ற கேது தொடர்பான துறைகளில் ஈடுபட வைக்கிறது. ஜனன ஜாதகத்தில் சனி கேது இருக்கும் ஒருவர் பலன்களை எதிர்பாராமல் ஒரு யோகியை போல தங்கள் தொழிலில் செயல்படுகிறார்கள். அவர்கள் தெளிவான நோக்கத்துடன் செயல்படுகிறார். ஒரு கர்மயோகி என்பது வேலையிலிருந்து விலகி இருப்பவர். இந்த நபர்கள் தங்கள் வேலையில் விரைவாக சலிப்படைந்து விடுகிறார்கள். எப்போதும் மற்ற துறைகளில் முயற்சி செய்ய விரும்புகிறார்கள். சனி கேது மக்கள் அதிக லட்சியம் மற்றும் பகுப்பாய்வு இல்லாமல் வேலை செய்வது நல்லது. மற்றவர்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு பணிபுரியும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை அனுபவிக்கிறார்கள். தங்கள் ஜாதகத்தில், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தில் இதே மாதிரி சனி கேது இணைவதோ ஒன்றுக்கொன்று திரிகோணத்திலோ அமைந்திருந்தால் கடமை தவறாமல் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் மட்டுமே வாழ்ந்தால் இந்த அகில உலக சாம்ராஜ்யமே உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு காத்து நிற்கும். எல்லா வல்ல இறைவன் அனுக்கிரகமும் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.